வேதாகம வினாவிடை எபிரெயர் 8. குமாரன் பரலோகத்தில் உள்ள எதன் வலது பார்சத்திலே உட்கார்ந்து இருக்கிறார்? மகத்துவ ஆசனத்தின் வலது பார்சத்திலே. எங்கே ஆசாரிய ஊழியம் செய்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு? பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல, கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும். பூமியிலே அவர் இருப்பாரானால் யாராய் இருக்க மாட்டார்? ஆசாரியராய் இருக்க மாட்டார். நியாய பிரமாணத்தின்படி டேஷ் செலுத்துகிற ஆசாரியர்கள் இருக்கிறார்கள். காணிக்கைகளை செலுத்துகிற ஆசாரியர்கள். இவர்கள் செய்யும் ஆராதனை எதற்கு ஒத்திருக்கிறது? பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும். கூடாரத்தை உண்டு பண்ண போனது யார்? மோசே. எதன்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாய் இரு என்று தேவன் மோசேக்கு கட்டளையிட்டார். மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே செய்ய. எதன்படி ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கை? விசேஷித்த வாக்கு தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட. குமாரன் விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராய் இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான எதை பெற்றிருக்கிறார்? ஆசாரிய ஊழியத்தையும். எந்த குடும்பத்தோடு புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார்? இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும். புது உடன்படிக்கை எப்படி இருப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார்? அவர்களுடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையைப் போல இது இருப்பதில்லை என்று. என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய டேஷில் வைத்து அவர்களுடைய டேஷில் அவைகளை எழுதுவேன். மனதிலே வைத்து இருதயங்களில் எழுதுவேன். சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை டேஷ் எல்லாரும் என்னை அறிவார்கள். கர்த்தரை அறிந்து கொள் என்று யார் யாருக்கு போதிக்க வேண்டுவதில்லை. ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும். எதை கிருபையாய் மன்னித்து எதை இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்? அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து பாவங்களையும் அக்கிரமங்களையும் நினையாமல் இருப்பேன். டேஷ் என்று அவர் சொல்லுகிறதினாலே முந்தினதை பழமையாக்கினார். புது உடன்படிக்கை என்று. எது உருவழிந்து போக காலம் சமீபித்திருக்கிறது? பழமையானதும் நாள்பட்டதுமாயிருக்கிறது. எது பிழை இல்லாதிருந்ததானால் எதற்கு இடம் தேட வேண்டுவதில்லை? முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாதிருந்ததானால் இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டுவதில்லை. கர்த்தரை அறிந்து கொள் என்று தன் அயலானுக்கும் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டுவதில்லை. ஏன்? எல்லாரும் கர்த்தரை அறிவார்கள். நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாய் இரு என்று கட்டளையிட்டது யார் யாருக்கு? தேவன் மோசேக்கு கட்டளையிட்டார்.